அண்ணா சீராதம் இருக்கும் தெய்வீகர் அதிசயம் கொண்டதாக இப்படி நாங்க ரெண்டு பொட்ட பிள்ளைங்க வந்திருக்கிறோமே நாங்க யாருட்டனா போறது யாருட்ட போறது இப்படி வளவளணும் செலுத்தலிடும் கொலுக்கொலணும் வாழ தட்டாட்டம் அப்பாளி குருத்தாட்டம் ஒடிச்சு வழியில கட்டுற மாதிரி வச்சிருக்கிறவே ஆமா ஆமா யார்கிட்ட போறதுன்னு கேக்குறாங்க யார்கிட்டயும் போக வேண்டாம் சரி நம்ம செல்வண்ணா கருப்பூர்ல இருந்து வந்துக்கிறாரு எதுக்கு பண்றதுக்கு பிள்ளைங்களை பாக்குறதுக்கு சரி சரி பிள்ளைங்க எப்படப்பா வெளியே வருவாங்க சரி பிள்ளைங்களை பாத்துட்டு அப்படியே ஏதோ சைஸா பண்ணலான்னு அவரும் இன்னும் இருந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் சொல்ல அருமையா பண்ணுவாரு ஏமா என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்கான் நெளிஞ்சிட்டே இருக்கிறீங்க அதை விடுங்க கீழே விழுவாரு முழு வச்சிருவீங்களா நீ அந்த தள்ளி இல்லமா என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்கான் அருமையான ஆளா ஆமா நல்லா பேசுவாரா என்னடா இப்படி ஏறுறாங்க சொல்லுங்க சீக்கிரம் என்கிட்ட அருமையான ஒரு ஆள் இருக்கான் அப்புறம் பேசிக்கலாம் என்கிட்ட அப்படியே சூப்பரான ஒரு ஆள் இருக்கான் சூப்பர் ஆளா ஆமா சூப்பர் ஆள் இல்ல சூப்பர் அவன் அழக பத்தி சொல்லிட்டா எப்படி அவருடைய அழகு சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு பக்கம் பாத்தீன்னு வச்சுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாருல அந்த மாதிரி கலர் அவ்வளவு அழகு சரி சரி ஓய் அவர் அந்த பேர் தலையெல்லாம் சொட்டையா இருக்குப்பா ஏதாவது ஆமா அது சொட்டை விழுந்துருவாரு சரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி இன்னொரு பக்கம் பாத்தீன்னு வச்சுக்க நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் இருக்காருல்ல அவராட்ட இருப்பாரு அழகுன்னா அழகு ஓய் அவரு வயசான கிழவனா கிழவெல்லாம் இல்லம்மா அப்படி ஒரு அழகு அழகுல ஆமா அழகு சரி சரி நல்லா சென்டர்ல பாத்தீன்னு வச்சுக்க நம்ம செத்து போன எம்ஜிஆர் இருக்கிறாருல அவராட்ட இருப்பான் செத்து போன எம்ஜிஆர் ஆமா ஆமா ஓய் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எப்படி செத்து போன எம்ஜிஆர் சாவும்போது நிர்வாணம் பண்ணிட்டாரா இவரும் பண்ணிடுவான் அண்ணா ஓய் அப்படியே பட்ட ஆளா அண்ணா ஓய் அப்படியாவது இருந்தாலும் சரி நாங்க அவரை போய் சென்று பாக்குறோம் நீங்க போய் உட்காருங்களா சரிம்மா சரி போயிட்டு வாங்க போய் பார்க்கலாம் போமா என்னடா பண்றீங்க எங்கடா போய் அப்படி ஏறிட்டு இருக்கிற பிள்ளைய பார்த்தா ஒரு ஆசை தான் ரெண்டு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கல்ல எங்கடா கை வைக்கிறீங்களா ரெண்டு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க சரி சரி நல்லா நல்லா வந்து கரெக்ட் பண்ணிக்கடா ஓய் சாமி ஓய் சாமி காளியாயே இன்னும் வந்த பிள்ளைங்களை தான் விட்டுட்டேன் இந்த ரெண்டு பிள்ளைகளை எனக்கு மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில எங்க செட்டு மத்தாலக்காரரு சரி கொட்டிக்காரன் கொலைக்காரி 3 பேத்தையும் உனக்கு கொண்டு வந்து காவுதரன் காளியாயே உனக்கு வேண்டுதலை வைக்க தெரியல அப்படி வைக்க கூடாது அப்படியே என்ன சாமி காளியாயி காளியாயி ஓய் ஓய் அம்மன் சாமி அம்மன் அப்படி போய் சாமி முன்னாடி வேண்டுதலை வச்சிட்டு அம்மா அம்மா உன்னை நோன்றே எதுக்கு வேண்டே ரெண்டு பிள்ளைகளும் எனக்கு செட் ஆயிருச்சுன்னு வச்சுக்க செட் ஆயிடுச்சுனா கோயில் முன்னாடி ஒரு வேல் இருக்குதுல்ல வேலு ஆமா ஆமா அதை எடுத்து சொல்லு அதை எடுத்துக்கிட்டு நானே குத்திட்டு சாவறேன்னு வேண்டிக்க என்ன கொலாய் குத்தி போய் சேர்த்து போட்டுனா பிள்ளைங்களா பாப்பா ஏடா டேய் அதுக்கு நான் எங்களை பலி கொடுப்பியா எப்படி மானங்கட்ட கழுவார குண்டாவனக்கனோட பத்த பையனா தேவடி
பொம்பளை பார்த்தா எப்படியாவது ஏறுவேன். ஏய் என்னடி பொம்பளையோட பொறுக்கல பொம்பளைய பாக்கல ஏண்டி ஆம்பளை நாங்க நாலு போவோம் வருவோம் அரடி போ ஒன்னடி போ புல்லா கூட குடிச்சிட்டு போதையில கூட வருவோம் நீங்க தட்டி பொட்டப்படிங்க நிமிந்து பார்த்து வரணும் ஓய் பொம்பளைங்க தான் குப்பையை தலை நிமராத வருவாங்க. சரி ஆளுக்கார கண்ணு முன்னாடி வச்சிருக்கிற பின்னாடி வச்சிருக்கிற பாத்து வர மாட்டேன். ஏண்டி இப்படியே போனீங்கன்னா பைபாஸ்ல ராணில செத்து போயிடுவேன். அது எல்லாம் போறத விடு ஏண்டி ஆம்பளைக்கு தான் நாங்க தான் போதையில கூட வருவோம்ல வேணும்னா வந்து ஒரு போய் டச் பண்ணுவோம்ல வேணும்னா கூட வருவோம் நீங்க தாண்டி ஏண்டி பொம்பளைங்க குமிஞ்சதெல்லாம் நிமராத வரீங்க இல்லன்னா குதிங்க பார்த்துட்டு வரீங்க அழிஞ்சு போயிருவேன். அகராஜ் பேசினா அழிஞ்சு போயிருவேன். நாங்க பூமியை பார்த்து வருவோம். நான் அழிஞ்சு போனா நீ மாசமாயி போயிருவல வெங்காயத்துக்கு குண்டித்தாவமா நாளாவமா. சரி ரைட் விடு இப்படி வாய அழகா அப்படி பேசுறிய ஒரு பொம்பளையில பார்த்தா ஒரு ரசிக்க தெரியாது. நீங்க பாடையில போறத பாக்கணும். ஐயோ எல்லாம் பாடையில போலாயா 5:45 மணி இல்லன்னா பாடுவாயா நீங்க பாத்தல விடுங்கண்ணா. இல்லையா கனவு பெருக்கிச்சாயா ஏன் அப்படியா? அதுதான் தினமுமே சொம்பு கொட்டை என்னடா பண்ண. சரி விடு அண்ணா பாடல் அப்படியாக இருந்துட்டாலும் எங்க ராணி அம்மாவை பார்த்தும் என்னை பார்த்தும் அழகாக ரசித்து ஒரு பாடல் பாட வேண்டும். பாடல் அப்ப பாரு பின்பற்ற நான் தான் பாடுறல. ஆமா உடனே என் பொண்டாட்டி எனக்கு உடனே பாட்டு எடுக்கிறல. பாருகியா முன்ன பாடுவாளா? அவ பாடினா நானே மயங்கி விழுந்துருவேன். அவ்வளவு கன்றாவியாக்குமா? அவ்வளவு ஒரு ராகம். அட ராகத்துல அவ எப்படி பாடுறா? எப்படி பாடுறா? இந்த பாட்டு சுத்தமா எங்களுக்கு இருவருக்குமே பிடிக்கல. எல்லாத்துக்குமே தெரியும். பிடிக்கல. அட குறுக்கு சிரித்தவளே அட குறுக்கு சிரித்தவளே வாக்கையிலே நல்லா பாடுறா. நல்லா பாடு. என்ன சொல்ற? சரி சரி அட பழசுல அட போனால் போகட்டும் போனாலும் ஒன்னும் பாட வேண்டாம். ஒன்னும் பாட வேண்டாம். நாட்டு பேரு புகழ வாய்ந்த அழகு திரு பொன்னகரம்.